குலாந்தகன். அத்தியாயம் 18. பல்லவேந்திரர். வண்ண மயிலின் அழகை ஒத்தது காஞ்சி நகரின் அமைப்பு. ஏரி இரண்டும் சிறகா, எயில் வயிறாக காருடைய பீலி கடிக்காவா, நீர் வண்ணன் அத்தியூர் வாயா, அணிமயிலே போன்றதே பொற்றேரான் கச்சி பொலிவு என்பதாக கிபி 11ஆம் நூற்றாண்டில் தண்டி அலங்காரத்தில் சித்தரிக்கப்படும் காஞ்சி மாநகர் இந்த கதை நடந்த காலத்தில் இதைவிடவும் எழிலும் வளமும் மிக்கதாகத்தான் விளங்கியது என்பதை வடமொழி புலவர் பாரவி உறுதிப்படுத்துகிறார். புஷ்பங்களில் ஜாதி, புருஷர்களில் விஷ்ணு, நங்கையரில் ரம்பை எனில் நகரங்களில் காஞ்சி என்று வானலாவ புகழ்கிறார். இத்தகைய காஞ்சி மாநகர் நோக்கி ஒரு வீரன் வாயுவேக மனோவேகமாக குதிரையை தட்டிவிட்டு பயணப்பட்டு கொண்டிருந்தான். அவனது உடல் எல்லாம் புழுதி அப்பி இருந்ததானது நெடுந்தூரத்திலிருந்து வருகிறவன் என்பதை உறுதிப்படுத்தியது. குதிரை களைத்து நுரை தள்ளும் சமயம் அடுத்தாற் போல எதிர்படுகிற பயணியர் விடுதியில் நின்று விடேல் விடுகு லட்சினை காட்டி குதிரையை மாற்றிக்கொண்டான். அந்த விடைவேல் விடுகினை பார்த்ததுமே மிக முக்கியமான அரசாங்க காரியமாக செல்பவன் என்பதை புரிந்து கொண்டு பலமான உபச்சாரம் செய்தார் விடுதி காவலர். ஐயா, பல்லவ தேசத்திலேயே மொத்தம் 100 பேர்களிடம்தான் இத்தகைய ரிஷபலட்சணை இருக்குமாமே, அது மெய்தானா? ஆமாம் ஆமாம், அந்த 100 பேரும் மிகுந்த செல்வாக்குடைய மிக பெரிய மனிதர்கள். எப்போதும் தங்கள் கைவசம் இந்த லட்சணையை வைத்து கொண்டிருக்கும் தகுதி பெற்றவர்கள். ஆனால் என் போன்றவர்கள் பணி முடிந்ததும் இதை உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். அப்படியா அது என்று வியந்தான் விடுதி காவலன். ஐயா, என்னதான் அவசரம் என்றாலும் குளித்து உடைமாற்றி இளைப்பாரி உணவருந்தி செல்லக்கூடாதா என்று அவன் கோரிக்கையை நிராகரித்த அந்த பயணி பறக்க பறக்க சில பலகாரங்களை வாயில் திணித்து கொண்டு கையில் ஒரு பழத்தையும் எடுத்துக்கொண்டு மறுபடி குதிரை மீதேறி பறந்தான். நல்ல வேடிக்கை என்று சிரித்தான் அதே விடுதியில் தங்கியிருந்த ஒரு வியாபாரி. சதா சிற்பம், சித்திரம், நடனம், இசை, கோயில் திருப்பணி என்று பொழுதை கழித்து கொண்டிருக்கும் பல்லவேந்திரர் ஆட்சியில் தூதன் ஒருவன் துரிதமாக பயணப்பட வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? இதோ பாருங்கள், நீர் ஊர் ஊராக போய் வாணிபம் செய்யும் சுதந்திர மனிதர். என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நான் இங்கேயே இருந்து அரசு ஊழியம் செய்பவன். என் வாயை கிளறாதீர், பிழைப்பு கெட்டு போகும். பயம் காரணமாக விடுதி காப்பாளன் இவ்விதம் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த போதிலும் அந்த வியாபாரி கூறியதில் தவறும் இல்லை. திருப்புறம்பியம் போருக்கு பிறகு அபராஜிதவர்மனிடம் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருந்தது. மாவீரனான அவன் அந்த போரில் ஆதித்தன் உதவியுடன் வரகுண பாண்டியனை முறியடித்து சோநாட்டை விட்டு தோற்றோடு செய்தான். ஆனால் போரின் பின் விளைவுகள் அவனுக்கு மகிழ்ச்சியை விட துயரத்தையே அதிகம் தந்தன. அவனுக்கு உதவ தம் படையுடன் வந்திருந்த தாய்வழி பாட்டனும் கங்க மன்னனும் ஆகிய முதலாம் பிருத்விவீதி அஞ்சா நெஞ்சத்துடன் பயங்கர உக்கிரமாக போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தான். அவன் மட்டுமா? ஆயிரக்கணக்கான வீரர்கள் இரு தரப்பிலும் உயிர் தியாகம் செய்தனர். யுத்த களம் ரணகளமாயிற்று. மண்ணியாறு குருதியாராக ஓடிற்று. அதன் வடகரையில்தான் நடந்தது யுத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ள குக்கிராமங்கள் உதிரப்பட்டி என்றும் உதிரம் படிந்த தோப்பு எனவும் பெயர் பெறும் அளவில் இரத்தம் பெருக்கெடுத்தது. அபராஜிதன் இதையெல்லாம் கண்டு கனத்த இதயத்துடன் அங்கேயே பாட்டனுக்கு நடுக்கர் கோயில் ஒன்றை எடுப்பித்தான். கலங்கி தொழுது வணங்கி எழுந்தவன் சாம்ராஜ்ய ஆசைதானே போருக்கு காரணமாகிறது என்று எண்ணினான். உடனே ஆதித்தனின் மாவீரத்தை மெச்சி பாண்டியனிடமிருந்து மீட்கப்பட்ட சோநாட்டு பகுதிகளை மட்டுமின்றி அந்நாள் வரை தனது வசமிருந்த சோநாட்டு பகுதியையும் சேர்த்து அவனுக்கே அளித்து ஆண்டு வர செய்து காஞ்சிக்கு திரும்பினான். தொண்டை மண்டலத்தையும் திருமுனைப்பாடி நாட்டையும் மட்டும் ஆண்டு வந்தால் போதும், ராஜ்யம் சிறிது பட்டாலும் அமைதியும் வளமும் நிறைந்து விளங்கட்டும் என்று கருதியவனாக தன் மூதாதையர் பலரையும் போல இவனும் கலைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து வரலானான். திருத்தணியிலும் திருவொற்றியூரிலும் மாங்காட்டு ஈசனாருக்கும் இன்னும் பல பல தலங்களிலும் கோயில் திருப்பணிகளை முன்னின்று நடத்தினான். வடமொழியையும் தமிழையும் இரு கண்கள் என போற்றினான். புலவர்களை ஆதரித்தான். தானுமே பாக்கல் எழுதி வெண்பா வேந்தன் என புகழ் பெற்றான். இசையிலும் நடனத்திலும் நாட்டமுடையவனாக விளங்கினான். சிற்ப சித்திர கலைகளில் கை தேர்ந்தவனாக இருந்தான். இப்போதும் கூட அரண்மனையின் ஓவிய கூடத்தில் அவன் முன்பாக ஒரு திரைச்சீலையில் ஒரு அழகிய இளம் பெண்ணின் உருவம் பாதி எழுதி முற்று பெறாமல் இருந்தது. அவன் தீட்டி வந்த ஓவியத்தின் நாயகி எதிரே மாறாத புன்னகையுடன் அமைதியாக அமர்ந்திருக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆயினும் அவளுடைய அகன்று நீண்ட கயல் விழிகள் மட்டும்
குறுகுறுப்புடன் இங்கும் அங்கும் மீனின் லாவகத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தன. வயது 18 கூட நிரம்ப பெறாததால் குழந்தைத்தனம் மாறாத முகத்துடனும் உள்ளத்துடனும் காணப்பட்ட அவள் சற்று நேரம் சிலையாக இருப்பாள். திடீரென்று நினைத்து கொண்டு ஏதாவது கேட்பாள். பல்லவேந்திரனும், ஆரம்பித்து விட்டாயா? சற்று நேரம் அமைதியா இரு என்றால் கேட்க மாட்டாயே என்று செல்லமாக கடிந்து கொள்வான். அப்பா, நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது. இதோ வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறதே, இந்த ஓவியங்கள் எல்லாம் யார் தீட்டியவை? பார்த்தால் உங்கள் கைவண்ணம் போல தெரியவில்லையே. இல்லை திரிபுவனி, இவை நான் தீட்டியவை அல்ல என்று பல்லவேந்திரர் ஆரம்பிப்பதற்குள் அடுத்த கேள்விக்குள் பாய்ந்தாள் அவள். அப்பா, இந்த சித்திரங்கள் பலவற்றில் காணப்படும் இந்த ஆண் அழகன், அதாவது ஆண்மகன் யார்? பல்லவேந்திரர் சிரித்தார். அந்த ஆண்மகன், அதாவது ஆணழகன் என்று அவர் ஆரம்பிப்பதற்குள் குப்பென்று முகம் சிவந்தாள் திரிபுவனி. போங்களப்பா, இப்படி என்னை கேலி செய்வதாக இருந்தால் நான் என் ஓவியத்தை தீட்ட உங்களை அனுமதிக்க முடியாது என்று கூறி இருக்கையிலிருந்து எழுந்துவிட்டாள். அடடே, என்ன இது? அரை நாழிகை அமைதியாக உட்கார்ந்திருக்க கூடாதா என்று அழுத்து கொண்ட சக்கரவர்த்தி தூரிகைகளையும் வண்ண கலவை அடங்கிய தட்டையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அங்கிருந்த சிம்மாசனத்தில் ஒரு பெருமூச்சுடன் அமர்ந்தார். அப்போது, குழந்தை என்ன செய்கிறாள்? ஓவியம் முடிந்துவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் மகாராணி மாதேவி அடிகள். அவள் கரங்களில் தாக சாந்திக்கு பழரசம் நிரம்பிய 2 கோப்பைகள் இருந்தன. ஓவியமாவது முடிவதாவது இவள் முடிக்கவிட்டால்தானே, என்னை பேசவாவது அனுமதித்தால்தானே என்றார் பல்லவேந்திரர். ஒரு கேள்விக்கு பதில் கூறி முடிப்பதற்குள் 1000 வினாக்களை தொடுத்து விடுகிறாள் உன் மகள். நான் திணறி போகிறேன். எதற்குமே முழுமையாக பதிலை கேட்டு தெரிந்து கொள்ள இவளுக்கு பொறுமையும் இல்லை. அபராஜிதன் பேசி முடிப்பதற்குள் பழரசத்தை குடித்து முடித்துவிட்டாள் திரிபுவனி. அம்மா, திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு விளக்குகள் வைக்க 31 கழஞ்சு பொன் தருவதாக நேர்ந்து கொண்டாயே, அது பற்றி அப்பாவிடம் பேசிவிட்டாயா? சம்மதம் பெற்றாகிவிட்டதா என்று நினைவூட்டினாள். பார்த்தாயா தேவி, இதைத்தான் முடிவுற்ற கேள்வி கணைகள் என்றேன் என சக்கரவர்த்தி கூறவும், போங்களப்பா, நான் இப்படித்தான் இருப்பேன். என் போக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை எதற்காக பெற்றுக்கொண்டீர்களாம் என்று கேட்டாள் இளவரசி. குபீர் என்று சிரித்துவிட்டார் மாமன்னர். பிரபு, குழந்தைகள் கேள்வி கேட்பதில் தவறேதும் இல்லையே. அதன் மூலம்தானே அவர்கள் புதிய புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார்கள். அறிவும் விசாலப்படுகிறது. அது உண்மைதான், யார் இல்லை என்றார்கள்? ஆனால் இவள் கேள்விகளைத்தான் தொடுக்கிறாளே தவிர பதிலை பெறும் வரை காத்திருப்பதில்லையே. அது சரி, நீ எதற்கு ஆதிபுரேஸ்வரர் கோவிலுக்கு பிரார்த்தித்து கொண்டாய்? வேறெதற்கு பிரபு? இவளுக்கு நல்ல விதமாக திருமணம் நடக்க வேண்டும், குணவானான கணவன் அமைய வேண்டும், உயர்வான குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு அமோகமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஈசனை வேண்டிக் கொள்ளலாம் தான், ஆனால் அது மட்டும் போதாது, முயற்சியும் வேண்டும். அதன் பொருட்டுத்தான் இவள் ஓவியத்தை நானே தீட்ட ஆரம்பித்தேன் என்பதற்குள் திரிபுவனி அப்பா என்றழைத்து மறுபடியும் வினாக்களை தொடுத்தாள். இந்த படங்கள் சிலவற்றில் ராஜ கம்பீரம் மிக்க ஆண் அழகனை தவிர வேறு ஒரு வீரனும் காணப்படுகிறானே, அவன் யார்? இந்த ஓவியங்கள் எல்லாமே பல்வேறு நிகழ்ச்சிகளை குறிப்பன போல் தோன்றுகிறதே. மகளே, உன் அறிவு கூர்மையானது. பொறுமையின்மைதான் அதை மழுங்க செய்கிறது. இப்படி வா, உன் வாயை என் மேல் உத்திரியத்தால் மூடி தலையை சுற்றி இழுத்து இருக்க கட்டிவிடுகிறேன். பிறகு இதுவரை நீ கேட்ட கேள்விகளுக்கு வரிசையாக பதில் சொல்லி வருகிறேன். அப்படி என்னை சிறைப்படுத்தி வைத்துத்தான் சொல்ல வேண்டும் என்றால் வேண்டவே வேண்டாம் அப்பா. எனக்கு இதெல்லாம் தெரிந்து என்ன ஆகப் போகிறது? அப்படியா? ஆகப்போவது ஒன்றுமே இல்லையா? அந்த ஆணழகனை பற்றி கூட நீ தெரிந்து கொள்ள தேவையில்லையா? திரிபுவனியின் பளிங்கு முகம் மறுபடி செந்தாமரையாக மாறியது. சரி அப்பா, உங்கள் ஆசையை நான் கெடுப்பானேன்? என்றோ ஒரு நாள் அவகாசம் கிடைத்து மகளுக்காக கதை சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறீர்கள். சொல்லிவிட்டு போங்கள் என்று அவர் எதிரே ரத்தின கம்பளத்தில் அமர்ந்து கொண்டாள். விளையாட்டாக வாயை கைகளால் பொத்தி கொள்ளவும் செய்தாள். பழரசத்தை ருசி பார்த்து பக்கத்தில் இருந்த முக்காலி மீது வைத்த பல்லவேந்திரர், கேள் குழந்தாய் என்று ஆரம்பித்தார். மாதேவி, நீயும் கேள் என்று சொல்லி மனைவியையும் அமரும்படி பணித்தார். திருப்புறம்புயம் போரில் நடந்தது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்றதுமே, அதுதான் அவை புலவர்கள் உங்கள் வீரதீர பிரதாபங்களை விடாமல் இன்று வரை பாடிக்கொண்டிருக்கிறார்களே என்ற திரிபுவனி தந்தையின் முகத்தில் சினத்தின் ரேகைகளை காணவும் விளையாட்டுத்தனம் மாறாமலே கன்னத்தில் போட்டுக்கொண்டு மீண்டும் இறுக வாயை பொத்தி கொண்டாள். பல்லவேந்திரரின் கோபம் வந்த வேகத்திலேயே மறைய புன்னகையுடன் தொடர்ந்தார்.
அப்போது திரிபுவனிக்கு 8 வயதுதான். இவளை விட்டு பிரிவதே எனக்கு மிகுந்த மனத்துயரை அளித்தது. ஆனால் கடமை என்று ஒன்று இருக்கிறதல்லவா? பல்லவ பேரரசை எதிர்க்க துணிந்த பாண்டியனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டியிருந்தது. போரின் முடிவில் வரகுண பாண்டியன் தோற்றோடி போனான். ஆதித்தனுடைய வீரத்தை மெச்சி அவனுக்கு சோநாடு முழுவதையும் பெரும் தன்மையுடன் அளிப்பதாக காட்டிக்கொண்டேன். ஆனால் உண்மையில் என் மனம் போரை வெறுத்து அமைதியை நாடியதுதான். அப்படி நான் நடந்து கொண்டதற்கு முழு முதற் காரணம். எனது இந்த செய்கையால் ஆதித்தன் என்னிடம் நன்றி வசப்படுவான் என்றும் எங்களிடையே நட்புறவும் சமாதானமும் வலுப்பெறும் எனவும் பல்லவ நாட்டின் தென் திசையில் எப்போதும் அமைதி நிலவும் என்றும் எண்ணினேன். ஆனால் என் கணக்கு தவறிவிட்டது. போர் முடிந்த கையோடு ஆதித்தனுடைய தந்தை விஜயாலய சோழன் அவனிடமிருந்து ஒரு வீர சபதத்தை பெற்றுக்கொண்டான். மரணப்படுக்கையில் இருந்த தந்தைக்கு இந்த வரத்தை மகனால் மறுக்க முடியவில்லை. என்றாவது தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி காஞ்சியை சோநாட்டின் வடதிசை தலைநகராக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த வாக்குறுதி. அட, எத்தனை தைரியம், பொல்லாத்தனம்! பல்லவேந்திரரை கிள்ளுக்கீரை என்று நினைத்தானா விஜயாலயன்? அதில்லை குழந்தாய். சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே 600 ஆண்டுகளாகவே பகை இருந்து வருகிறது. வெகு காலம் முன்பு நமது மூதாதையர் சோழரை வென்று துரத்தி தொண்டை நாட்டையும் பிறகு சோழ நாட்டையும் கைப்பற்றி ஆண்டு வந்தனர். அப்போது மூண்ட கனல் இன்னும் அவர்கள் உள்ளத்தில் சுட்டுக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, என் தந்தை நிருபதுங்கவர்மரும் அரிசலாற்றங்கரை போரில் விஜயாலயனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறார். எல்லாமுமாக சேர்ந்து கொண்டு ஆதித்தனை இன்று வாட்டி வதைக்கிறது. அப்பா, ஆதித்தனின் அந்தரங்க மனநிலை பற்றி எவ்வாறு இவ்வளவு உறுதியாக பேசுகிறீர்கள்? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? குறுக்கே பேசாதே என்று அடக்கினாள் மகாராணி மாதேவி அடிகள். இதோ பார், சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு நாடாள்பவர்கள் தங்கள் நாட்டில் நடப்பன மட்டுமின்றி அண்டை அயல் நாடுகளின் நிலவரங்களையும் அவ்வப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஒரு படையெடுப்பு ஆபத்து என்றால் எப்படி சமாளிப்பது? முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டாமா? இதற்காகத்தான் ஒற்றர்கள், உளவாளிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஓ சரி, மேலே சொல்லுங்கள் அப்பா. விஜயாலயன் கேட்ட வரத்தை ஆதித்தன் தந்தானேயொழிய கடந்த 10 ஆண்டுகளாக அவன் பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க துணியவில்லை. என்பால் பெருகும் நன்றி உணர்ச்சிதான் அவனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இந்த நன்றி உணர்ச்சிக்கும் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதிக்கும் இடையே அவன் உள்ளத்தில் பெரும் போராட்டம் நடப்பதாக எனக்கு செய்திகள் கிடைத்துள்ளன. எனக்கு ஒரு ஆசை. திரிபுவனி வளர்ந்து மனப்பருவத்தை அடைந்துவிட்டாள். இந்த ஓவியங்களில் மாவீரனும் பேரழகனுமான ஆதித்தனை காணும் போதெல்லாம் இவள் மனம் படபடப்பதை நான் உணர்கிறேன். இன்று இந்த ஆணழகன் யார் என்று வெட்கத்தை விட்டு என்னை கேட்கவும் செய்தாள். இவளை ஆதித்தனுக்கு மனம் முடித்து விட்டால் பிறகு அவன் படையெடுக்கும் எண்ணத்தை அடியோடு விட்டொழிக்கத்தானே வேண்டும். பிரபு, ஆதித்தனுடைய 2ஆம் தாரமாக விளங்க திரிபுவனி சம்மதிக்கலாம். ஆனால் உங்கள் செல்ல மகள் பட்ட மகிழ்ச்சியான எனக்கு பிறந்தவள் அல்லவே. காடுபட்டிகளுக்கல்லவா அந்த பாக்கியம் கிட்டியது. இதனால் ஆதித்தன் தயங்கலாம் அல்லவா? அப்படி அவனுக்கு தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன். இந்த சித்திர பாவையை பார்த்த பின் உயிர் பாவையை மறுக்க அவனுக்கு எப்படி மனம் வரும்? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் காஞ்சிக்குள் விரைவாக நுழைந்த தூதன் ஒருவன் அதன் நெடிதுயர்ந்த கோட்டை மதில்களையோ அகழி கொத்தளங்களையோ நகர அமைப்பு நேர்த்தியையோ சோலைகளையோ அகன்ற சாலைகளையோ கோயில்கள் புத்த விகாரங்களையோ சைவ வைணவ மடாலயங்களையோ வடமொழி தமிழ்மொழி பாடசாலைகளையோ கண்டு மலைப்புற நேரமின்றி நேரே அரண்மனையை அடைந்தான். அழுக்கும் புழுதியும் படிந்த தோற்றம் காரணமாய் விடேல் விடுகு இருந்தும் அனுமதி மறுக்கப்பட்ட போது சிம்ம லட்சணை ஒன்றை எடுத்து காட்டினான். உடனே எல்லா கதவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து கொள்ள சில கணங்களில் ஓவிய கூடத்தில் நுழைந்து, பிரபு, இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும், ஒரு அவசர செய்தி என்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.